ஓம் சாந்தி 17/9/2025. இனிமையான குழந்தைகளே, நினைவினால் சதோ பிரதானம் ஆவதன் கூடவே படிப்பினால் வருமானத்தை சேமிக்க வேண்டும். படிக்கும் நேரத்தில் புத்தி இங்கும் அங்கும் அலையக்கூடாது. கேள்வி: இரட்டை அஹிம்சையாளர் மற்றும் மறைமுகமான போர் வீரர்களாகிய உங்களின் எந்த வெற்றி நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது? ஏன்? பதில்: குழந்தைகளாகிய நீங்கள் மாயையை வெற்றியடைவதற்கான முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். நாங்கள் ராவணனிடமிருந்து எங்களின் ராஜ்யத்தை அடைந்தே தீருவோம் என்பது உங்களின் லட்சியம். இதுவும் நாடகத்தில் யுக்தி படைக்கப்பட்டுள்ளது. உங்களின் வெற்றி நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் உங்களுடன் பரமபிதா பரமாத்மா அவரே இருக்கிறார். நீங்கள் யூக பலத்தால் வெற்றியடைகிறீர்கள். மன்மனா பவ என்ற மகா மந்திரத்தினால் உங்களுக்கு வெற்றி கிடைக்கிறது. நீங்கள் அரை கல்பத்திற்கு ராஜ்யம் செய்வீர்கள். பாடல்: மனிதா உன் முகத்தை பார். ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான குழந்தைகள் எதிரில் அமரும் பொழுது நம்முடைய ஆசிரியர் நிச்சயமாக இந்த உலகிய ஆசிரியர் கிடையாது. நம்மை படிக்க வைப்பவர் ஞானக்கடல் தந்தை என புரிந்து கொள்கிறீர்கள். அவர் நமக்கு தந்தையாக இருக்கிறார் என்பதில் உறுதியான நம்பிக்கை இருக்கிறது. படிக்கும் பொழுது படிப்பில் கவனம் இருக்கிறது. மாணவர்கள் தங்களுடைய பள்ளியில் அமர்ந்திருக்கும் பொழுது ஆசிரியரின் நினைவு வரும், தந்தையின் நினைவு வராது. ஏனென்றால் பள்ளிக்கூடத்தில் அமர்ந்திருக்கிறீர்கள். பாபா ஆசிரியராக இருக்கிறார். பெயரை பிடித்துக் கொள்ளக்கூடாது. நாம் ஆத்மா தந்தையிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் என்பது கவனத்தில் இருக்க வேண்டும். இவ்வாறு ஒரு பொழுதும் நடப்பது இல்லை. சத்தியுகத்திலும் இல்லை, கலியுகத்திலும் இல்லை. ஒரே ஒரு முறை சங்கம யுகத்தில் தான் நடக்கிறது. நீங்கள் உங்களை ஆத்மா என உணருங்கள். நம்முடைய தந்தை இந்த சமயம் ஆசிரியராக இருக்கிறார். ஏனென்றால் படிக்க வைக்கிறார். இருவரின் வேலையும் செய்ய வேண்டி இருக்கிறது. ஆத்மா சிவ தந்தையிடம் படிக்கிறது. இதுவே யோகா மற்றும் கல்வியாகி விடுகிறது. ஆத்மா கற்கிறது, பரமாத்மா கற்க வைக்கிறார். இதில் நீங்கள் நேரில் இருக்கும் பொழுது இன்னும் அதிக நன்மை நடக்கிறது. அநேக குழந்தைகள் நன்கு நினைவில் இருக்கிறார்கள். கர்மாதீத் நிலையை அடைந்தார்கள் என்றால் தூய்மையின் சக்தி கிடைக்கிறது. சிவபாபா நம்மை கற்க வைக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியும். இது உங்களுடைய நினைவு வருமானம். ஆத்மாவை தான் சதோ பிரதானமாக ஆக்க வேண்டும். நீங்கள் சதோ பிரதானமாக ஆகிக் கொண்டிருக்கிறீர்கள். செல்வமடைந்து கொண்டிருக்கிறீர்கள். தன்னை ஆத்மா என்று புரிந்து கொள்ள வேண்டும். புத்தி ஓடக்கூடாது. இங்கே அமரும் பொழுது புத்தியில் சிவபாபா படிக்க வைப்பதற்காக ஆசிரியரின் ரூபத்தில் வந்திருக்கிறார் என்பது இருக்க வேண்டும். அவரே ஞானம் நிறைந்தவர். நம்மை கற்க வைத்துக் கொண்டிருக்கிறார். தந்தையை நினைவு செய்ய வேண்டும். நாம் சுயதரிசன சக்கரத்தை சுற்றுபவராக லைட் ஹவுஸாக இருக்கிறோம். ஒரு கண்ணில் சாந்தி தாமம், ஒரு கண்ணில் ஜீவன் முக்தி தாமம் இருக்கிறது. இந்த கண்களை பற்றிய விஷயம் கிடையாது. ஆத்மாவிற்கு மூன்றாவது கண் என்று பெயர். இப்பொழுது ஆத்மாக்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறது. ஷரீரத்தை விடும் பொழுது ஆத்மாவில் உள்ள சம்ஸ்காரம் மட்டும் இருக்கும். இப்பொழுது நீங்கள் தந்தையிடம் நினைவை இணைக்கிறீர்கள். சத்தியுகத்தில் இருந்து நீங்கள் பிரிந்திருந்தீர்கள். அதாவது பாபாவுடன் தொடர்பு இல்லை. இப்பொழுது நீங்கள் தந்தைக்கு சமமாக யோகியாக ஆகிறீர்கள். யோகத்தை கற்பிப்பவர் ஈஸ்வர். ஆகவே அவருக்கு யோகேஸ்வர் என்று கூறப்படுகிறது. நீங்களும் யோகேஸ்வரரின் குழந்தைகள். அவர் நினைவு செய்வது இல்லை, ஆனால் நினைவை கற்பிக்கக்கூடிய ஈஸ்வரன். தான் கற்றுக்கொள்வதில்லை, நமக்கு கற்பிக்கிறார். கிருஷ்ணருடைய ஆத்மா கடைசி பிறவியில் யோகத்தை கற்றுக்கொண்டு கிருஷ்ணராக ஆகிறது. கிருஷ்ணரையும் யோகேஸ்வரர் என்று கூறுகிறார்கள். ஏனென்றால் அவருடைய ஆத்மா இப்பொழுது கற்றுக்கொண்டிருக்கிறது. யோகேஸ்வரரிடமிருந்து யோகத்தை கற்று கிருஷ்ணருடைய பதவியை பெறுகிறது. பிறகு இவருடைய பெயரை தந்தை பிரம்மா என வைத்திருக்கிறார். முதலில் லௌகி
லௌகீக பெயர் இருந்தது. பிறகு மறுபிறவி எடுத்திருக்கிறார். ஆத்மாதான் பாபாவினுடையவராக வேண்டும். பாபாவினுடையவராகி விட்டீர்கள் என்றால் இறந்து விட்டீர்கள் அல்லவா? நீங்கள் கூட பாபா மூலமாக யோகத்தை கற்கிறீர்கள். இந்த சம்ஸ்காரங்களுடன் தான் நீங்கள் சாந்தி தாமத்திற்கு செல்வீர்கள். பிறகு புதிய பாகம் ஆஸ்தியினுடையது வெளிப்படுகிறது. அங்கே இந்த விஷயங்கள் எதுவும் இருக்காது. தந்தை இப்போது இதை புரிய வைக்கிறார். இப்பொழுது நடிப்பு முடிய போகிறது. எப்படி? தந்தைக்கு நான் செல்ல வேண்டும் என்ற சங்கல்பம் வந்தது. பாபா உடனே நான் வருகிறேன் என்கிறார். மேலும் நான் உரையாடுவது ஆரம்பமாகிறது. அவ்வாறே மீண்டும் புதிய தலைமுறை ஆரம்பமாகும். அங்கே அமைதியில் இருக்கிறார்கள். பிறகு நாடகப்படி அவருடைய பாகம் ஆரம்பமாகிறது. வரவேண்டும் என்ற எண்ணம் எழுகிறது. பிறகு இங்கே வந்து நடிப்பை நடிக்கிறார்கள். உங்களுடைய ஆத்மா கூட கேட்கிறது. வரிசைப்படியாக முயற்சிக்கு ஏற்ப போன கல்பத்தை போன்று நடக்கிறது. ஒவ்வொரு நாளும் வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கும். ஒரு நாள் உங்களுக்கு பெரிய ராயலான ஹால் கிடைக்கும். இதில் பெரிய பெரிய மனிதர்கள் வருவார்கள். அனைவரும் ஒன்றாக அமர்ந்து கேட்பார்கள். நாளுக்கு நாள் பணக்காரர் கூட ஏழை ஆவார்கள். வயிறு ஒட்டிக்கொள்ளும். இது போன்ற ஆபத்துகள் வரும். அடைமழை பொழியும். மழை பொழிந்தால் அனைத்து நிலங்களும் தண்ணீரில் மூழ்கி போகும். இயற்கை சீற்றங்களும் நடக்கும். அழிய வேண்டும். இதற்கு இயற்கையின் ஆபத்துகள் என்று பெயர். அழிவு நிச்சயம் நடக்கும் என புத்தி கூறுகிறது. ஒரு பக்கம் அணுகுண்டுகளும் தயாராக இருக்கிறது. பிறகு இங்கே இயற்கை சீற்றங்களும் இருக்கிறது. அதில் மிகவும் தைரியம் தேவை. அங்கதனின் எடுத்துக்காட்டு கூட இருக்கிறது அல்லவா? அவரை யாரும் அசைக்க முடியவில்லை. நான் ஆத்மா. ஷரீரத்தின் உணர்வு விலகிக் கொண்டே போக வேண்டும். இந்த நிலை உறுதியாக வேண்டும். சத்தியுகத்தில் தானாகவே நேரம் முடியும் பொழுது காட்சி கிடைக்கிறது. இப்பொழுது நாம் இந்த உடலை விட்டு சென்று குழந்தையாக ஆக வேண்டும். ஒரு உடலை விட்டு மற்றொன்றில் பிரவேசிக்கிறார்கள். அங்கே தண்டனை போன்ற எதுவும் இல்லை. ஒவ்வொரு நாளும் நீங்கள் நெருங்கி வந்து கொண்டே இருக்கிறீர்கள். எனக்குள் என்ன நடிப்பு நிரம்பி இருக்கிறதோ அதுவே வெளியே வந்து கொண்டிருக்கும் என பாபா கூறுகிறார். குழந்தைகளுக்கு தெரிவித்துக் கொண்டே இருப்பார். பிறகு பாபாவின் பாகம் முடியும் பொழுது உங்களுடையதும் முடிந்து போகும். பிறகு உங்களுடைய பாகம் சத்தியுகத்தில் ஆரம்பமாகும். இப்பொழுது நீங்கள் உங்களுடைய ராஜ்யத்தை அடைய வேண்டும். இந்த நாடகம் மிக யுக்தியோடு உருவாக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் மாயையின் மீது வெற்றியடைகிறீர்கள். இதில் நேரம் ஆகிறது. அந்த மக்கள் நாங்கள் சொர்க்கத்தில் அமர்ந்திருக்கிறோம். இதுவே சுகதாமம் ஆகிவிட்டது என ஒரு புறம் நினைக்கிறார்கள். இன்னொரு புறம் பாட்டில் கூட பாரதத்தின் நிலையை கூறுகிறார்கள். உங்களுக்கு தெரியும் இது தமோ பிரதானமாக ஆகிவிட்டது. நாடகப்படி மிக வேகமாக தமோ பிரதானம் ஆகிறது. இப்பொழுது நீங்கள் சதோ பிரதானம் ஆகிக் கொண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது நெருங்கி வந்து கொண்டே இருக்கிறீர்கள். கடைசியில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். ஐயோ ஐயோ எனும் கதறலுக்கு பிறகு வெற்றி முழக்கம் ஏற்படும். நெய்யாறு ஓடும். அங்கே நெய் போன்றவைகளை வாங்க வேண்டியது இல்லை. அனைவரிடமும் அவரவருக்கு என நல்ல நல்ல பசுக்கள் இருக்கும். நீங்கள் எவ்வளவு உயர்ந்தவராகிறீர்கள். இந்த உலகின் வரலாறு புவியியல் திரும்ப நடைபெறுகிறது என்று உங்களுக்கு தெரியும். தந்தை வந்து உலகத்தின் வரலாறு புவியியலை திரும்பவும் கூறுகிறார். ஆகவே இந்த உலகின் வரலாறு புவியியல் எப்படி திரும்ப நடைபெறுகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் என எழுதுங்கள். புத்திசாலியாக இருப்பவர்கள் இப்பொழுது கலியுகமாக இருக்கிறது. நிச்சயம் பொற்காலம் திரும்ப வரும் என கூறுவார்கள். ஒரு சிலர் சிருஷ்டி சக்கரம் லட்சக்கணக்கான வருடங்கள், அது எவ்வாறு திரும்ப வரும் என்று கூறுவார்கள். இங்கே சூரிய வம்சம் சந்திர வம்சத்தினரின் வரலாறு இல்லை. கடைசி வரை இந்த சக்கரம் எவ்வாறு சுழல்கிறது, இவர்களின் ராஜ்யம் எவ்வாறு நடக்கும் என்பது கூட தெரியாது.
தெரியாது. ராமராஜ்யத்தை பற்றியும் அறியவில்லை. இப்பொழுது உங்களுடன் தந்தை இருக்கிறார். யாருடன் சாக்ஷாத் பரமபிதா பரமாத்மா இருக்கிறாரோ அவர்களுக்கு அவசியம் வெற்றி கிடைக்கும். பாபா யாருக்கும் இம்சை கொடுக்க மாட்டார். யாரையாவது அடித்தல் இம்சை அல்லவா? அனைத்தையும் விட பெரிய இம்சை காம விகாரத்தில் ஈடுபடுதல். இப்பொழுது நீங்கள் இரட்டை அகிம்சையாளர் ஆகிக் கொண்டிருக்கிறீர்கள். அங்கே அகிம்சை எனும் மேலான தர்மத்தை கொண்ட தேவி தேவதைகளாக இருப்பீர்கள். அங்கே சண்டையிட்டுக் கொள்வதும் இல்லை, விகாரத்திலும் ஈடுபடுவது இல்லை. இப்பொழுது உங்களுடையது யோக பலம். ஆனால் இதை புரிந்து கொள்ளாத காரணத்தினால் சாஸ்திரங்களில் அசுரர்கள் மற்றும் தேவதைகள் போரிட்டார்கள் என எழுதியிருக்கின்றனர். அகிம்சையை யாரும் அறிந்து கொள்ளவில்லை. இதை நீங்கள்தான் அறிந்து உள்ளீர்கள். நீங்கள் குப்தமான போர் வீரர்கள், வெளியில் தெரியாதவர்கள், ஆனால் நன்கு தெரிந்தவர்கள். உங்களை யாராவது போர் வீரர்கள் என்று நினைப்பார்களா? உங்களின் மூலமாக மன்மனா பவ என்ற செய்தி கிடைக்கும். ஆகவே இது மகா மந்திரம். மனிதர்கள் இந்த விஷயங்களை புரிந்து கொள்ளவில்லை. சத்யுகம் திரேதாயுகத்தில் இது நடப்பது இல்லை. மந்திரத்தினால் நீங்கள் ராஜ்யத்தை பெறுகிறீர்கள். பிறகு அவசியமில்லை. நாம் எப்படி சக்கரத்தில் சுழன்று வந்தோம் என நீங்கள் அறிகிறீர்கள். இப்பொழுது மீண்டும் மகா மந்திரத்தை அளிக்கிறார். பிறகு அரை கல்பத்தை ராஜ்யம் செய்வீர்கள். இப்பொழுது நீங்கள் தெய்வீக குணத்தை தாரணை செய்து மற்றவர்களையும் செய்விக்க வேண்டும். தங்களுடைய சார்ட்டில் எழுதுவதால் மிகவும் ஆனந்தம் ஏற்படும் என பாபா தெரிவிக்கிறார். பதிவேட்டில் நன்று, மிக நன்று, மிக மிக நன்று என இருக்கிறது அல்லவா? தாங்களே உணர்வீர்கள். சிலர் நன்கு படிக்கிறார்கள், சிலருக்கு கவனம் இல்லை என்றால் தோல்வி அடைகிறார்கள். இது எல்லையற்ற படிப்பு. அப்பா ஆசிரியராக குருவாக உள்ளார். இணைந்து செல்கிறார்கள். இந்த ஒரே ஒரு தந்தைதான் இறந்து வாழுங்கள் என்கிறார். நீங்கள் தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்ட தந்தையை நினைவு செய்யுங்கள். நான் உங்களுடைய தந்தை என பாபா புரிய வைக்கிறார். பிரம்மா மூலமாக ராஜ்யம் கொடுக்கிறேன். இவர் இடைத்தரகராக உள்ளார். இவரை நினைவு செய்யக்கூடாது. இப்பொழுது உங்களுடைய புத்தி அந்த கணவருக்கெல்லாம் கணவர், உங்களுடைய மணவாளன் அவர் மீது உள்ளது. இவர் மூலமாக அவர் உங்களை தன்னுடையவராக ஆக்கிக் கொள்கிறார். தன்னை ஆத்மா என புரிந்து கொண்டு என்னை நினைவு செய்யுங்கள். ஆத்மாக்களாகிய நாம் பாகத்தை முடித்துவிட்டு இப்பொழுது பாபாவிடம் வீட்டிற்கு செல்ல வேண்டும். இப்பொழுது முழு சிருஷ்டியும் தமோ பிரதானமாக உள்ளது. 5 தத்துவங்கள் கூட தமோ பிரதானமாக இருக்கிறது. அங்கே அனைத்தும் புதியதாக இருக்கும். இங்கே பாருங்கள், வைரம் வைடூரியங்கள் எதுவும் இல்லை. பிறகு சத்யுகத்தில் எங்கிருந்து வரும் சுரங்கங்கள் இப்பொழுது காலியாகிவிட்டது. அவை அனைத்தும் மீண்டும் இப்பொழுது நிரம்பும். சுரங்கங்களை தோண்டி எடுத்து வருகிறார்கள். சிந்தியுங்கள். அனைத்தும் புதிய பொருட்களாக இருக்கும் அல்லவா? விளக்கு போன்றவைகள் கூட இயற்கையாக இருக்கும். விஞ்ஞானத்தின் மூலமாக இங்கே கற்றுக்கொண்டே இருக்கிறார்கள். அங்கே இதுவும் பயன்படும். ஹெலிகாப்டர் நிற்கும், பொத்தானை அழுத்தியதும் பறக்கும். எந்த துன்பமும் இல்லை. அங்கே அனைத்தும் பாதுகாப்பானதாக இருக்கும். ஒரு பொழுதும் எந்த இயந்திரமும் கெட்டு போகாது. வீட்டிலிருந்து அமர்ந்ததும் ஒரு நொடியில் பள்ளிக்கூடத்திற்கு அல்லது சுற்றி பார்க்கும் இடத்தை சென்றடைவார்கள். பிரஜைகளுக்கு அவர்களை விட குறைவாக இருக்கும். உங்களுக்கு அங்கே அனைத்து சுகமும் கிடைக்கும். அகால மரணம் கிடையாது. எனவே குழந்தைகளாகிய நீங்கள் எவ்வளவு கவனம் வைக்க வேண்டும். மாயையின் வேகம் அதிகமாக இருக்கிறது. இது மாயையின் கடைசி பகட்டு. போர்களில் எவ்வளவு பேர் இறக்கிறார்கள். போர் முடிவது இல்லை. இவ்வளவு பெரிய உலகம் இங்கே, ஒரே ஒரு சொர்க்கம் இங்கே. அங்கே கங்கை பதீத பாவனி என்று கூறுவது கிடையாது. பக்தி மார்க்கத்தின் எந்த விஷயமும் அங்கே இல்லை. இங்கே கங்கையை பாருங்கள். நகரத்தின் அனைத்து குப்பையும் இருக்கிறது. மும்பையில் அனைத்து குப்பைகளும் கடலில் கலக்கிறது. பக்தியில் நீங்கள் பெரிய பெரிய ஆலயங்களை கட்டுகிறீர்கள். வைர வைடூரியங்களின் சுகம் இருக்கிறது. 3/4 பாகம்
சுகம், மற்றபடி கால் பாகம் துக்கம், பாதி பாதியாக இருந்தால் பிறகு ஆனந்தம் இருக்காது. பக்தி மார்க்கத்தில் கூட நீங்கள் மிகவும் சுகமாக இருக்கிறீர்கள். கடைசியில் ஆலயம் போன்றவைகளில் கொள்ளையடித்து விட்டார்கள். சத்தியுகத்தில் நீங்கள் பெரிய பணக்காரராக இருந்தீர்கள் என்றால் குழந்தைகளாகிய நீங்கள் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். குறிக்கோள் எதிரிலேயே இருக்கிறது. தாய் தந்தையினுடையது நம்பிக்கை. மகிழ்ச்சியை போன்ற சத்துணவு வேறு எதுவும் இல்லை என்று பாடப்பட்டிருக்கிறது. நினைவினால் ஆயுள் கூடுகிறது. இப்பொழுது ஆத்மாவிற்கு சுயத்தின் தரிசனம் கிடைத்திருக்கிறது. அதாவது நாம் 84 பிறவிகளில் வருகிறோம், இவ்வளவு நடிக்கிறோம். அனைத்து ஆத்மாக்களாகிய நடிகர்கள் கீழே வந்துவிட்ட பிறகு பாபா அனைவரையும் அழைத்து போவார். சிவனின் ஊர்வலம் என்கிறார்கள் அல்லவா? வரிசைப்படியாக முயற்சிக்கு ஏற்ப இது அனைத்தும் உங்களுக்கு தெரியும். எந்த அளவிற்கு நினைவில் இருப்பீர்களோ அவ்வளவு மகிழ்ச்சி இருக்கும். ஒவ்வொரு நாளும் உணர்ந்து கொண்டே இருப்பீர்கள். ஏனென்றால் கற்றுத்தருபவர் தந்தை. இதை கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறார். இவரை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் தான் கேட்கிறீர்கள். இவரோ காதால் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். பாபா பதில் அளித்துக் கொண்டே இருக்கிறார். மேலும் இவர் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். இவருடைய செயல் எவ்வளவு அதிசயமாக இருக்கிறது. இவரும் நினைவில் இருக்கிறார். பிறகு குழந்தைகளை வர்ணனை செய்து கூறுகிறார். பாபா எனக்கு ஊட்டுகிறார், நான் அவருக்கு என்னுடைய ரதத்தை கொடுக்கிறேன், சவாரி செய்கிறார் என்றால் ஏன் உணவளிக்க மாட்டார்? இவர் மனித குதிரையாவார். சிவபாபாவின் ரதமாக இருக்கிறேன். இந்த நினைவு இருக்கும் பொழுது சிவபாபாவின் நினைவும் வருகிறது. நினைவில்தான் நன்மை இருக்கிறது. சமையலறையில் சமைக்கும் பொழுது நாம் சிவபாபாவின் குழந்தைகளுக்காக செய்கிறோம் என நினையுங்கள். தானும் சிவபாபாவின் குழந்தை என நினைப்பதால் நன்மை ஏற்படும். யார் நினைவில் இருந்து கர்மாதீத் நிலையை அடைகிறார்களோ, சேவை செய்கிறார்களோ, அவர்களுக்கு அனைவரையும் விட உயர்ந்த பதவி கிடைக்கும். இந்த பாபாவும் அதிகமாக சேவை செய்கிறார் அல்லவா? இவருடையது எல்லையற்ற சேவை. நீங்கள் எல்லைக்கு உட்பட்ட சேவை செய்கிறீர்கள். சேவையால் இவருக்கு பதவி கிடைக்கிறது. இவ்வாறு செய்யுங்கள் என்று சிவபாபா கூறுகிறார். இவருக்கு ஆலோசனை வழங்குகிறார். குழந்தைகளுக்கு புயல் வருகிறது. நினைவு இல்லாமல் கர்ம இந்திரியங்களை வசப்படுத்துவது கடினம். நினைவினால் தான் படகு கரை சேரும். இதை சிவபாபா கூறுகிறாரா அல்லது பிரம்மா பாபா கூறுகிறாரா என்பதை புரிந்து கொள்வது கடினம். இதற்கு மிகவும் புத்தி கூர்மையாக இருக்க வேண்டும். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் வணக்கங்களும். தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, இந்த சமயம் முழுமையாக இறந்து வாழ வேண்டும். படிப்பை நன்கு படிக்க வேண்டும். தன்னுடைய சார்ட் அல்லது பதிவேட்டை வைக்க வேண்டும். நினைவில் இருந்து கர்மாதீத் நிலையை அடைய வேண்டும். கடைசியில் அழிவின் காட்சிகளை பார்ப்பதற்கு துணிச்சல் நிறைந்தவராக வேண்டும். நான் ஆத்மா. இந்த பயிற்சியினால் ஷரீர உணர்வு விலகி போகும். வரதானம், தேக உணர்வை தியாகம் செய்து கோபமற்றவராக ஆகக்கூடிய பணிவுள்ளம் கொண்டவராகுக. விளக்கம், எந்த குழந்தைகள் தேக உணர்வை தியாகம் செய்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு பொழுதும் கோபம் வராது. கோபம் வருவதற்கு 2 காரணங்கள் உள்ளன. ஒன்று, யாராவது பொய்யான விஷயத்தை பேசும் பொழுது. இரண்டாவது, யாராவது நிந்தனை செய்யும் பொழுது. இந்த 2 விஷயங்கள் தான் கோபத்தை பிறப்பிக்கின்றன. ஆகவே குழப்பமான சூழ்நிலையில் பணிவுள்ளத்தின் வரதானத்தின் மூலம் அபகார
உபகாரிக்கும் உபகாரம் செய்யுங்கள். வசவு செய்பவர்களை தழுவி கொள்ளுங்கள். இகழ்பவர்களை உண்மையான நண்பன் என்று ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்போது அற்புதம் என கூறுவார்கள். எப்பொழுது அத்தகைய மாற்றத்தை காண்பிக்கிறீர்களோ அப்பொழுது உலகத்தின் முன்னால் புகழ் பெறுவீர்கள். ஸ்லோகன்: மகிழ்ச்சியின் அனுபவம் செய்வதற்கு மாயையின் அடிமைத்தனத்தை விட்டு சுதந்திரமாகுங்கள். அவ்யக்த சமிஞ்சை: இப்பொழுது ஈடுபாடு எனும் அக்னியை மூட்டி யோகத்தை ஜுவாலை ரூபமாக ஆக்குங்கள். இப்பொழுது ஜுவாலாமுகியாகி அசுர சம்ஸ்காரம், அசுர ஸ்வபாவம் அனைத்தையும் பஸ்மமாக்கி விடுங்கள். எப்படி தேவிகளை நினைவார்த்தமாக காட்டுகிறார்கள். ஜுவாலையில் அசுரர்களை சம்ஹாரம் செய்தார்கள். அசுரர் என்பது மனிதர் கிடையாது, ஆனால் அசுர சக்திகளை அழித்தனர். இது இப்பொழுது உங்களது ஜுவாலை சொரூப நிலையின் நினைவார்த்தம். இப்பொழுது அத்தகைய யோகத்தின் ஜுவாலையை கொழுந்து விட்டு எரிய செய்யுங்கள். அதில் இந்த கலியுக உலகம் எரிந்து பஸ்மமாகி விடட்டும். ஓம் சாந்தி.